நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இதில் காலத்தில் வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். ரெண்டாவது காலத்தில் வந்து அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். மூணாவது காலத்தில் வந்து ஒவ்வொரு ஸ்கொயர் நம்பருக்கு இடையில் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன வருது அப்படிங்கிற கொடுத்துருக்கோம். இதில் இந்த டிஃப்ரென்ஸ் வர்ற நம்பரில் தான் ஒரு ஆச்சரியம், ஒரு ஒற்றுமை இருக்குது. அதாவது ஒவ்வொரு ஸ்கொயர் ரூட்டுக்கு இடையிலையும் ரெண்டு நம்பர் தான் கூடிக்கிட்டே வரும். த்ரூ அவுட்டாக இதே மாதிரி தான் போகும். அதாவது 1 ஸ்கொயர் வந்து 1, 2 ஸ்கொயர் வந்து 4, இது ரெண்டுக்கு இடையில் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 3. அதுக்கு அடுத்த ஸ்கொயர் நம்பர்களுக்கு இடையில் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 5 வரும். 7, 9, 11 இப்படியே ஒவ்வொரு ஸ்கொயர் ரூட்டாக கூடிக்கிட்டே போகும். இதை பள்ளிக்கூட பாடத்தில் சொல்லித்தர மாட்டாங்க. எந்த ஒரு எம்எஸ்சி, பிஎஸ்சி மேத்ஸு, எந்த எம்எஸ்சி மேத்ஸு, இன்ஜினியரிங் மேத்ஸு எதுலேயுமே இதை நம்ம சொல்லித்தர மாட்டாங்க. இது நம்ம நேயர்களுக்காக கண்டுபிடிச்சி சொன்னது. நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.